இந்த மாதிரி ஒரு ட்வின்ஸை காட்டுறவங்களுக்கு கண்டிப்பா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வின்ஸுங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ ட்வின்ஸை பார்த்துருக்கோம். ஆனா உலகையே மிரள வச்ச ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் தாங்க ஜிம் ட்வின்ஸ். ஜெர்மனியில 1940 இவங்க ரெண்டு பேரும் பிறக்கிறாங்க. பிறந்த சிறிது நாட்கள்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு வெவ்வேறான குடும்பங்கள் இவங்க ரெண்டு பேர்த்த தத்தெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் எந்தவித கான்டாக்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 39 வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருது. இவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறமா நடந்த சம்பவங்கள் தான் உலகையே அதிரி வச்சிருக்கு. தத்தெடுக்கப்பட்ட இந்த ரெண்டு குடும்பங்கள் இருக்கிறவங்களும் இவங்களுக்கு பேரு ஜேம்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் ஆனா இவங்க ரெண்டு மனைவிகளோட பேருமே லிண்டா தான். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. விவாகரத்தாகி ரெண்டு பேருமே செகண்ட் மேரேஜும் பண்றாங்க. செகண்ட் மேரேஜ்லயும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட மனைவிகள் பேரும் பெட்டிங்க. அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தைகளும் பிறந்திருக்கு. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைக்கு ஜேம்ஸ் ஆலன் தான் பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் அஃபெக்ட் ஆன நோய் மாதிரியே இன்னொருத்தரும் அதே நோயால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. 39 வயசுல இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது தான் இவங்க லைஃப்குள்ள ஒற்றுமையா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறதே இவங்க பரிமாறிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறமா தான் எப்படி இந்த விஷயம் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பவும் விக்கிபீடியால ஜூம் ட்வின்ஸ் அடிச்சு பாருங்க, இவங்களை பத்தின பல வரலாறு வரும். அதே மாதிரி சமீபத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களுக்கும் ட்வின்ஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்தா இதை மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.